ஏன்னா அதுக்காக என்னை உபயோகிக்கிற எப்பயுமே நல்ல காரியத்துக்காண்டி இருக்கு. நல்ல காரியத்தை போய். ஆமாங்க. ரொம்ப சந்தோஷம். உங்க பேர் என்ன? நாரத மகரிஷி. நாரத்தை செய்ய இருக்கிற ஆள் கூட பின்னாடி மூத்திரத்தை அடிச்சு வச்சா நாரதம் மடக்கவா செய்ய. எனக்கு நாரது இல்லையா, நாரதர். நாரதரா? இல்லாம இல்ல இல்ல, ஏன் என்னைக்கு காணாம போச்சு? நாரதர் மகரிஷி. நாரத மகரிஷி. ஆமா. உங்க பேர் தானே? ஆமா. சரி, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நாரத மகரிஷி நீங்க. அதுல எந்த இதுவும் இல்லையா? இதுல என்னையா கையில என்னங்கய்யா? சப்தனால கட்ட கட்டே கொடுங்க சும்மா. இது எதுக்கியா உனக்கு? சும்மா கொடுங்க. உனக்கு எதுக்கியா? சும்மா கொடுங்கய்யா, பார்த்துட்டேன். இந்த கட்டையை கொடுக்கறதுக்கு இவ்வளவு போகமாட முடியா? எங்க அது தாளத்துக்கு உபயோகிக்கக்கூடிய கருவி. இதை காட்டில எங்க தாத்தா பெரிய கட்டை வச்சுட்டாரு. அவரு நெடுங்கத்தத்துல இருக்கு. எதையா சொல்ற? உருப்படிக்கு 500 ரூபா வாங்குறாரு. ஆட்டுக்குட்டிக்குன்னா 300 ரூபாங்க. என்ன கட்டையா அப்படி? நல்லா காய இது சப்தனால கட்டையா? நீ சொல்ற கட்டை அந்த கட்டை. உனக்கு அடிக்கணும். எனக்கு அடிக்க வேணாம். இது என்னது? மகதியா? சமையல் மாஸ்டரா? இத தண்ணி குளிக்கிற நீ போட்டு வரையில நினைச்சேன். இது யாருன்னு தெரியுமா? யாரு? என் தங்கச்சி. தங்கச்சி எல்லாரும் தோல்ல விட்டு வளர்ப்பாங்க, இல்ல குறுக்குல விட்டு வளர்ப்பாங்க. சரி. இல்ல இடுப்புல விட்டு வளர்ப்பாங்க. தோலிலையும் தூக்கி வளர்ப்பாங்க. ஆமா. நீங்க என்ன குறுக்குல விட்டு வளர்க்கீல? கேட்கக்கூடிய கேள்வி நியாயமான கேள்வி. விளக்கத்தை நான் தரணும்ல. ஆமா. விளக்கத்தை கூறதானே நான் வந்திருக்கேன். அதுக்கு தானே காசு கொடுக்குறாங்க. அப்புறம் நீ மட்டும் சும்மாவா வந்து நடிச்சுட்டு போற? நான் சும்மா தான். அப்படியா? இது ஏன் இங்க வச்சிருக்கேன்னு தெரியுமா? அதுக்கு இது என் தங்கச்சி. என் தங்கச்சியை நான் காதலிச்சேன். தங்கச்சியை காதலிக்கலாமா? மடப்பையோட காதலிக்க மாட்டேன். அட நாராயணா, காதல் என்ற தப்பு இல்லையா? காதல் என்பது அன்பு. அன்பு அது அன்பு யார் மேல வரலாம்? ஒரு பெத்த தாயி தன் குழந்தை மேல வரலாம். ஒரு குழந்தைக்கு தாய் தந்தை மேல வரலாம். ஆசிரியருக்கு மாணவர்கள் மேல வரலாம். அன்பு யாருக்கு யாரு எங்க வேணாலும் வரலாம். ஆனா காம எண்ணத்துல வந்துடக்கூடாது. அன்பு காம எண்ணம் ஒண்ணு இருக்கு. உங்க எண்ணம் எல்லாம் அப்படித்தான் இருக்கும் போல. அப்ப என் தங்கச்சிய காதலிச்சனால எங்க அப்பா, நீ தங்கச்சிய வேணா காதலிக்கிற முறை கெட்டு போய் அப்படின்னு சாபத்தை கொடுத்தாரு. உன் தங்கச்சியை நீ மகதியாளா, அதாவது இது பாக்குறவங்க கண்ணியாளா ஆக்கிக்க. அது இல்லையா, பாக்குறவங்க கண்ணுக்கு மகதியால் மாதிரிதான் தெரியும். ஆனா என் கண்ணுக்கு நிர்வாணமா இருக்கும். அந்த புள்ள வந்து சட்டை ஓட்டுக்காது, நிர்வாணமா இருக்கும். இதான் எனக்கு தண்டனை. தங்கச்சி சரி சாமி, தாத்தா சிரிக்குது. அதெல்லாம் இருக்கட்டும். அப்பா வருது பிரம்மா பரமமயம் தானே? அப்பா நல்ல மனுஷன் தான். எங்க அப்பாவை பாத்திருக்கியா? இந்த நாள் அப்பா செத்து போனாரு. அவங்கள துஷ்டி கூட வர முடியல. வாயில இருந்து நல்ல வார்த்தை பேசி. நல்ல மனுஷன் தான். நீர்மானதான் இருக்கு. கிறுக்கு பையல. யார நான் சொல்றேன்? உங்க அப்பா நல்லா தெரியுங்க. எங்க அப்பாவை தெரியுமா? பாத்திருக்கா? பேசிருக்கா? காலி கோட்டு பாட்டுல கூட பிறகு வித்துட்டு மேல இல்ல நாரதரு எங்க நன்றி நன்றி. நீங்க இப்ப எங்க அப்பாவை சொன்னீங்க. எங்க அப்பா யாரு? எங்க அப்பாவை எங்கன பார்த்தேன்? எனக்கு விளக்கம் தெரியும். உங்க அப்பாவை எங்க அப்பா என்னமோ தெரிஞ்ச மாதிரி பேசுறியா? தெரிஞ்ச பேசுறேன். யாரு பாத்திருக்கா? ஒயின் ஷாப்ல பாத்திருக்கேன். எங்க அப்பாவுக்கு எதுக்கு அங்க வேலை? கிறுக்கு பையன். கோபத்தை கலப்பா. என்ன கோபத்தை கலப்பாங்க? யாரு பேரு என்ன? அவர் பேரு என்ன பெரியா? அவர் பேரு பரம. படப்பையில பரம இல்லையா? பிரம்மா படைப்புக்கு அதிபதி. சிஷிகத்தா சதுர்முகன். அப்பா இப்ப என்ன வேலைக்கு போறாரு? ஒரு படைப்பு தொழில். 84 ஜீவபலங்களை படைப்பது என்னப்பா பிரம்மா. ஒரு அறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு போன்ற எல்லா ஜீவபலங்களை படைப்பது என்னப்பா பிரம்மா. எல்லா ஜீவனையும் ஒப்பந்தம் படைச்சாரா? ஆமாங்க. என்னைய படைச்சதாரு? அதான் இது உன்னைய படைச்சது யாரியா? எங்க அப்பாதாயா? அப்ப எங்க ஆத்தாளுக்கு 2 வருஷம் சொல்ல வரியா? நான் சொல்லல, நீதான் சொல்லு. சரி, உங்க அப்பா என்ன படைச்சாரு? ஆமா. அப்ப எங்க அப்பாவுக்கு வேலை செய்யலாம். அப்படி இல்லையா?
உனக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். என்ன புரியல? உனக்கு புரியுற மாதிரி சொல்லவா? எப்படி? உங்க அம்மா இந்த நில மாதிரி வச்சு தரிசனம் தரிசனம் உங்க அப்பா அதுல உழுது தண்ணியை பாய்ச்சிருது. உழவடிக்கிறது தண்ணி வச்சிருது உங்க அப்பா வேலை. சரி. மேல இருந்து விதை போடுறது எங்க அப்பா வேலை. அப்ப ஊடுகாட்டுல உரம் போடுறது சொசைட்டி ஆபீசரா? அத இன்னும் உனக்கு விவரமா புரிய வைக்கணும் போல. என்ன? ஊத்த குழியிலே மண்ணெடுத்து உதிர புனையிலே உண்டை சேர்த்து பாய்த்த போயினார் மண்ணுமாண்டம் இந்த வரையோற்றுக்காகாது என்று பாடையாரு பாம்பாட்டி சித்தர். அப்படி பாடியதற்கேற்ப எங்க அப்பா தான் உன்னை படைச்சாங்க. என்னைய படைச்சா உங்க அப்பாதே? ஆமாங்க. ஐயா, ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம். கேளுங்க. எல்லாத்தையும் படைச்சாருல, ஆனா அந்த நாயை படைச்சது யாரு? எங்க அப்பா தான். ஏன் அது எனக்கு தெரியுது? ஏன்னா இதான எனக்கு வேலை. இதே வேலையாண்டா அதான் வேலை. ஏன் இழுத்துக்கு தெரியுது? நாய் பேச்சம் ஒரு சாமிகிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு தெரியாம சாமியார நாய் ஏன் இழுத்துக்கிட்டு தெரியுதுன்னு தான் கேட்டேன் உன்ட்ட. எதுவும் கூடையில எதுவும் இழுத்துக்கிட்டு தெரியாது, நாய் இழுத்துக்கிட்டு தெரியுதுல்ல, கணக்கு என்ன? அது அது வாழ்ந்த சாவு. சாவுனா இந்த பெண்ணால வந்ததா ஆணால வந்ததா? நீங்களும் புராணம் படிச்சிருப்பீங்களோ? இல்ல, எனக்கு தெரியாது. என்னது நான் ஏலக்கேத்த அப்படியே பாலப்பழத்துல ஊசி ஏத்தின மாதிரி பேசுறீங்க. அப்படி எனக்கு பேச தெரியாதுங்க. எங்க மகாபாரதம் பார்த்திருக்கீங்களா? ஆமா. படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். கதையை கேட்டிருக்கீங்களா? என்னத்தே ஓரளவு. பஞ்சபாண்டவர்கள் பஞ்சபாண்டவர்கள் தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், தர்மர், சகாதேவன், பஞ்சபாண்டவர்கள். இவங்க 5 பேருக்கு மனைவி யாரு? பாஞ்சாலி, திரௌபதி என சொல்லக்கூடிய பாஞ்சாலி. பாருங்க, 5 பேத்துக்கு மனைவி, 5 பேத்துக்கு மனைவி. ஆனா அலியா பத்தினி பேரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கணவனோட கூடுனா மறுபடியும் தீயில் இறங்கிதான் மறு கணவனோட கூடுவான். அப்படிப்பட்ட சிறப்பு அந்த பாஞ்சாலிக்கு. ஆனா ஒருவர் உடலுள்ள இருக்கிறதை எப்படி மற்றவர்கள் தெரிந்து கொள்வதற்கு பாதரட்சம் என சொல்லக்கூடிய செருப்ப வாசலுக்கு வெளியில எடுத்து வச்சு. ஆமா. அப்ப வந்து பார்த்தா உள்ள அண்ணனும் யாரோ இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அன்னைக்கு இப்படித்தான் பாருங்க, தர்ம உள்ள போயிட்டான், பாஞ்சாலியும் தர்மனும் உள்ள இருக்காங்க. வெளியில வந்து பார்க்கையில பாருங்க, பாதரட்சை இல்ல. இல்ல, ஆனா யார் வந்தது? ஒன்னே மாதிரி ஒரு நாய் தான் தூக்கிட்டு போச்சு. யார் வந்ததுன்னு? பீமே. எதுக்காண்டி வந்தாரு? ஏயா, அவங்களுக்குள்ள 1000 இருக்கும். பொண்டாட்டி புருஷனுக்குள்ள இருக்க பிரச்சனை எதுக்காண்டி வந்தாருன்னு நான் போய் கேட்க முடியுமா? சரி, சொல்லுங்க. இப்ப பீமை வந்து பார்க்கையில பாதரட்சை இல்ல. அப்ப பாதரட்சை இல்லாத காரணத்தினால இங்க உள்ள போக அவங்க 2 பேரையும் பார்க்க கூடி இருக்கிறத பார்த்துட்டாரு. உடனே தர்மனுக்கு கோபம் வந்து, வெளியில பாதரட்சை இருந்துச்சுல, நீ எந்த அனுமதியோட உள்ள வந்த அப்படின்னு கேட்கல. அப்பதான் பீமன் சொன்னா, அண்ணன் வெளியில பாதரட்சமே இல்ல, நான் பார்த்தேன், அதனாலதான் உள்ள வந்தேன்னு சொல்ல. அப்ப பாதரட்சை எங்க போச்சு அப்படின்னு போய் பார்க்கையில ஒரு நாய், ஒன்னே மாதிரி நாய் அங்கிட்டு இங்கிட்டு இழுத்துக்கிட்டு தெரிஞ்சிச்சு. என்ன மாதிரி நாய்னா என்ன நாய்? இல்லையா, உன்னே போய் நாய்க்குனா நீ என் பயமாரியா? யாரு நீ? உன்னை மாதிரி அப்பே இருந்தா வசதி வச்சு அப்பே கொண்டிருப்பேன். உன்னே மாதிரி பிள்ளை இருந்துச்சுன்னு வச்சுக்க, அப்பயே கள்ளிப்பாலை ஊத்தி இருக்கும். அப்படியா? அப்ப இந்த நாயை பார்த்துட்டு தர்மே சாபம் கொடுத்தாரு. எப்படி சாபம் கொடுத்தாரு? நானும் என் மனைவியும் கூடி இருக்கதை என் தம்பி எப்படி பார்த்தானோ, நீ யாராரு கூட எல்லாம் கூடுறையோ உன்னை இந்த ஊரே வேடிக்கை பார்க்க முடியும். கம்ப கொண்டு அடிவாங்க, கம்ப கொண்டு அடிப்பாங்க. ஆக இந்த மாதிரி சாபத்தைப்பட்டு இதனாலதான் நாய் எடுத்துக்கிட்டு தெரியுது. சரி, நீ ஆரம்பத்துல ஒரு கேள்வி வச்ச, நான் உள்ள இருக்கையில எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்ன வச்சேன்? என்னமோ ஒரு கேள்வி கேட்டேன். பூ வந்தினா என்னன்னு கேட்டேன். ஏன் நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில சொல்லணுமா? சொல்றதுதான் நாரதியா. எதுக்கு நான் கேள்வி கேட்டா உனக்கு பதில சொல்ல தெரியுமா? எனக்கு தெரியலையா? என்ன அது என்னையா பேச்சு? உனக்கு தெரியணும், நீ கேள்வி கேட்கணும். உனக்கு ஒண்ணுமே தெரியலன்னா நீ எப்படி எனக்கு கேள்வி கேட்க போ? பூவந்திக்கு பெயர் வர காரணம், அந்த காலத்துல பாருங்க, புன்னக மரம். புன்னக மரம்னா என்ன மரம்? புங்க மரம். புங்க மரம் அதிகமா விளையக்கூடிய பகுதி இருந்த பகுதி பூவந்தி. அது மட்டுமல்ல, பூக்கள் நிறைந்த பகுதி இந்த பூவந்தி. அந்த அழகுகளுக்கு
இங்க இருந்துதான் பூக்கள் போனது. அதனாலதான் பூவந்தி என்ற சிறப்பு. இப்ப பூஞ்சித்தி என்ற ஒரு ஊர் இருக்குல்ல, இது இருக்குல்ல, இந்த ஊரு நம்ம இன்னைக்கு வந்திருக்க ஊரு. இப்ப குருவிலேயே எத்தனையோ குருவி இருக்கு. தூக்கணாங்குருவி, சிட்டுக்குருவி, இப்படி. ஆக இன்னும் ஒரே ஒரு குருவி இருக்கு, அதான் பூஞ்சிட்டுக்குருவி. பூஞ்சிட்டு பூஞ்சிட்டுன்னு தான் காலம்புக்குள்ள பூஞ்சுத்தின்னு ஊர் பேரு வர காரணம். ஆக நீங்க நல்லா பேசுறீங்க. உங்க பேரு? என் பேரு கடப்பாறை. கடப்பாறை. சரி, உங்க அண்ணன் பேரு? அண்ணன் பேர் நம்பட்டி. நம்பட்டியா? சரி, உங்க தம்பி பேரு? தம்பி பேர் வந்து கரண்டி. உங்க அப்பா பேரு? மணியாசி பழக. மணியாசா? இதெல்லாம் பேரு தானாயா? உங்க அம்மா பேரு? அம்மா சட்டி. சரி, உங்களுக்கு கொழுந்தியா இருக்கா? கொழுந்தியா பேர் வந்து மட்டக்கம். அட நாராயணா, இப்படி எல்லாம் இந்த பூலோகத்துல பேர் இருக்காயா? உங்க தாத்தா பேரு? தாத்தா ஒரு தூக்கு குண்டு. அப்ப உங்க தாத்தாவுக்கு குண்டு பெருசோ? ஆனா குண்டு தூக்கு குண்டு. அப்ப உங்க பாட்டி பேரு? பாட்டி பேர் டேப்பு. இது பாரு, அந்த அண்ணன் லெவல். பேர சொன்னியா? பேரு என் பேரு வீரத்தேவன். வீரத்தேவன். மதுரையை காத்த வீரன்? மதுரை வீரன். பருத்தியை காத்த வீரன்? பருத்தி வீரன். அங்க வீரத்தேவன் உங்களுக்கு பேர் வந்துச்சு. ஆமா. என்ன காரணத்துல வந்துச்சு? புளிய குத்தி வீசினேன். நீங்களா? ஆமா. அவ்வளவு பெரிய சாங்க. ஆமா. புளிய குத்துறதுல மண்ண எப்படி குத்துனீங்க? நீங்க வந்து ஒரு மரத்துல ஏறிக்கிட்டு உழுப்புங்க புளிய, நான் பாட்டில குத்திக்கிட்டு இருப்பேன். இந்த புளிய சொல்றியா? நல்லா கெட்டிக்காரியா? சரி, சற்று முன் ஆலோலம் சோய் என்று சத்தம் கேட்டது. ஆமா, அந்த புள்ள செவத்து வரத்து போய் போட்டா ஆலோலம் சோயா? ஆலலம் சோவா. அது வந்து என் தங்கச்சி வள்ளி, இன்னொரு ஆளு புள்ளி. வள்ளி? இன்னொன்னு புள்ளி. சரி, நான் வள்ளியை பார்க்கலாமா? வள்ளியை பார்த்து என்னோட புரியா ஆசீர்வாதம் செய்யணும். பேசணும். ரொம்ப சந்தோஷம். ஆமாங்க. அதுக்கு முன்னாடி புள்ளியை பார்த்துருக்கேன். புள்ளிய பார்க்கவா? புள்ளி பெரிய புள்ளியா சின்ன புள்ளியா? அதை நீங்க பாருங்க, ரெண்டு சரி சேமாத்த இருக்கு. சரி, எந்த புள்ளியா இருந்தாலும் நான் இறங்கி பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீங்க இறங்கி பார்த்துட்டு என்ன கொஞ்ச நாள்ல அதான் புள்ளி புள்ளி நாயகம் வாங்க. வாத்த அலமல ரூம் பாய். கண்ணே கரிசல் மண்ணு பூவே என்னை தாளாட்டும் இசையே
சொல்லவா? சாமி வாங்க, ரொம்ப கிட்ட போகாதியா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி एक तो 3-4 முத்து கடி. ரொம்ப பக்கத்துல ஓடியம்மா கிட்ட. நல்லபடியா உள்ள ஒரு வேலையை பார்த்தாரு. ஆமா, நாரதர் குட்டி நாரதர் பிறப்பாரு, நாரதர் கற்பழிக்க போட்டார். வாங்கி எடுக்கணுமா, குட்டி நாரதர் பிறப்பாரு. இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லையா? சாமி சாமி நாரதர் வேதத்தை முடிச்சுட்டு பொறுப்பை மாமா சொல்லுங்க. என் தங்கச்சியை கட்டிட்டு பொறுப்பு இத மைக்லயும் சொல்லிக்கிறாங்க. அங்க யூடியூப் சேனல் வேற ஓடுது. அண்ணே அண்ணே நான் உங்களுக்கு ஒரே தங்கச்சி, என்னை எவ்வளவு கண்கலக்காம வளர்த்தீங்க, அதனால நம்ம வீடு கட்ட வேண்டியதுக்கு யார்கிட்ட வேணாலும் போயிட்டு ஹலோ, நமக்கு தெரிஞ்சா நம்மளுக்கு தேவை காசு தான் தங்கச்சி. சீ, நீலாம் ஒரு அண்ணனா, ஒரு அண்ணன் சொல்றதுக்கு எவ்வளவு நாளைக்கு தான் ஓட்டு வீட்டுல இருக்குது. நம்மளும் மாடி ஏத்து மாடி நீ மாடு நீ அளவுள்ள பெண்மணியை ஏன் நீ பாருங்க, நீ மாடு கட்டுறதுக்கு நான் ஊர்ல போகணுமாப்பா? நிறைய வச்சிருக்காரு, பெரிய சாமா வச்சிருக்காரு. ஏங்க அதுல என்ன வச்சிருக்கீங்க கொடுங்க கொஞ்சம். எனக்கு ஒண்ணு வேணும், எனக்கு ஒண்ணு வேணும். அளவுள்ள பெண்மணியை இதே உங்க என்ன நீங்க நான் பேடிய நானும் சொல்லுங்க. நம்ம ரெண்டு பேருமே ஒரே கம்பி. ஆமா ஆக உங்களை பார்க்க இல்ல, பார்க்க வெத்தல மாத்தணும், சிவகாமியத்தான் பார்க்கணும். பார்க்க வெத்தல மாத்தணும், பார்க்க போடணும், அடியே கேமரா ஓடிக்கிறது, கமிட்டி மெம்பர் வர பார்த்துருக்கா, நீ இப்படி பிடிங்க. ஆனா நாராயணன் எங்க மாமா இருக்க தருமத்தில் நான் தைரியம் ஆறேன். ஏய் ஒரு நாடகம்ன்றது இல்லையா, நடிப்பு அந்த அசைவு இயல் என்பது பேச்சு, இசை என்பது பாட்டு, நாடகம் என்பது நடிப்பு. சாமி மாமா இருக்கிற தைரியத்தை செய்யுங்க. மாமா இருக்கிற கவனிக்க போற அதான் அடுத்த கவல் உங்க தங்கச்சியை கூப்பிடுங்க. அம்மா ஆயாலு சொல்லு. என்ன பஞ்சாயத்து முடிஞ்சா? அப்பா அப்பா வாங்கப்பா. அப்பா முருகனுக்கு புதுவோட தேவையில்லாத பண்றது நம்ம கிராமத்துக்கு சாப்பிட ஆத்தா வள்ளி நாயங்க அவர் 4 மணிக்கு வருவாரு. அது என் தங்கச்சி மலை மேல இருந்து காவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் போல என் தங்கச்சி போனேன் அப்பச்சி, தூக்கம் வருதா? ஓடி வந்தா எப்படி தூங்குனா தூங்குனா ஊர் காசை கொடுப்பீங்களா? மரன் மேல 2 கீழே இறங்க வேணாமா? நாங்க மாத்திரம் 10 இப்பதான் உள்ள போனா அடுத்து ஒரு ட்ரெஸ் மாத்தணும், நகை மாத்தணும், தலை சீவன் நல்லா இருக்கு. என் தங்கச்சி போட்டுல அழகு அங்கிருந்து இறங்கி வரணும்னா கொஞ்சம் கனத்தவில்ல இந்த பரன் மேல ஏறும்போது பிடிச்சு விழுந்துடாம கொஞ்சம் பார்த்துட்டு அண்ணன் போய் இறக்கி பரண்மலை ஏறி இருக்காங்க, அவர் தான் இறக்கி விடணும் பாவம். மாமா போய் உன் தங்கச்சி இறக்கி விட்டு வா.
ஆமா. என்ன எப்படி சொல்லிவிட்டீங்க? என் தமிழ்லயே சொன்னேன். என்ன சொன்னீங்க கோன்னு? அண்ணா ஆ, நாரத மகர்ஷி நம்மள இடத்துக்கு மேலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு பூலோகத்துக்கு வந்திருக்காரு. நாரத மகர்ஷின்னு சொல்றீங்களே, ஆமா. வந்தவன் நாரத மகர்ஷின்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? மண்டையில கொண்டை, கொண்டை போட்டவன் நாரத மகர்ஷியா? கையில கட்டை, கட்டை வச்சவன் நாரத மகர்ஷியா? 2 கொட்டை. கொ- கழுத்துல நடக்குமா? கழுத்துல அது வந்து அதுக்கு இல்லையில. கழுத்துல போட்டிருக்கா கொட்டை விட்டுனா அவர் மட்டும் தான் போட்டிருப்பாரு, வேற யாரும் போடலையா? ஆமா, அவர்தான் நாரத மகாமுனிவர் சொன்னாரு. அவர் சொன்னா நீ கேப்பியா? ஆமா, ராம போட்டிருக்காரு. சரி இருக்கட்டும். ஆமா. நாரத மகர்ஷின்னு சொல்றீங்களே, ஆமா. நாரத மகர்ஷி நல்லா பேசுவாரு. பேசுவாரு, அவர் நல்லா பேசினாரா? நல்லா பேசுறாரு. அவர் பேசுறது இருக்கட்டும், ஆ. எவ்வளவு மக்கள் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா. அவருக்கு பேச்சுக்கு ஈடு கொடுத்து உம்மாள் நீ வீரத்தேவ இல்லையா? நீ பேசுறியா? நீ உன்னை அடிக்கிறதுக்கு நாடகத்து சம்பளம் குடிக்கல. வாடா. சொல்லுமா. இங்க வாடா. இங்க வாடா. என்ன? எனக்கு வா. இங்க வா. இப்படி திரும்ப. சின்ன பிள்ளையில நல்லா கேட்டுக்கோங்க. 8 வயசு சின்ன பிள்ளையில இந்த மார்பேலையும் அந்த இப்ப நீங்க கேட்கல, இந்த பிள்ளை கேட்க பாரு. இந்த மார்பேலையும் மார்பலையும் தோல் மேலையும் தூக்கி வளர்த்தன இல்லையே. அப்ப எப்படி தூக்கி வளர்த்தன? இப்ப ஒரு தாடி தூக்கணுமா? சேசிக்கு சொல்லவா? சுவாமி அழைத்து வாருங்கள், சந்திப்போம். சுவாமி வாங்க சுவாமி. நல்ல பேரை வாங்க வேறு பிள்ளைகளே. என் அண்ணன் என் தோழி இருவரு சாரும் வணங்கிற சுவாமி. வந்த காரணம் என்ன என்று கூறுங்கள். அதுக்கு முன்பாக என் அண்ணனுக்கும் என் தோழிக்கும் நல்ல ஒரு வரம் மட்டும் வந்துமா, பெரிய ஒரு வரமா எங்க அண்ணனுக்கு, அதுக்கு மேல பெரிய ஒரு வரமா என் தோழிக்கு கொடுங்க. என்ன வரம் வேணும்? எனக்கு ஒண்ணு வேணும். என்ன வரம்? எனக்கு ஒண்ணு வேணும் சாமி. ஒண்ணுன்னா என்ன வேணும்? ஒரு சாமா வேணும். அதான் அந்த பொருள். ஒரு சாமா வேணும்டா கிடைக்குமா கிடைக்காதா? சரி கேளுங்க. சாமான குடிப்பீங்களா? அட கேளியா, இருமா குடையாத. ஒரு சாமா இந்த அட கேளியா, நல்ல ஒரு பெரிய சாமானா இருந்தா கொட்டை வேணும். ருத்ராட்ச கொட்டை. அப்படி தெளிவா கேளியா மடப்பையனே. கொட்டைன்றோட எந்த கொட்டையை நினைக்கிறது? ஒண்ணும் இல்ல, இந்த மாட்டை கொண்டு போய் சரி நல்லா எட்டா சந்தையில வந்து வித்துட்டு வந்திருக்க. அது போதும் எனக்கு. ஏன்
ஆமா இந்த மாடு உனக்கு தெரிஞ்சாலும் சாமி அப்படியே அப்படியே ஆடாம அசையாம இருங்க. உங்க வேட்டிக்குள்ள பெருச்சலி முண்டுது. இல்ல சாமி அதை அடிச்சிரு சாமி, இல்லைன்னா கடிச்சிரும் பாருங்க. அடிச்சிடாத கடிச்சிடாத. அட நாராயணா, ஐயோ பெருச்சலி ரொம்ப நேரமா முண்டுது சாமி. ஏன் சாமி, ஏன் சாமி காட்டுக்குள்ள வரீங்க, இப்படி உண்ணி உண்ணிமா வரீங்க? ஏமா பெருச்சாளி வேட்டிக்குள்ள இருந்து வரணும்டா, வடையை காட்டு. இந்த வரையாது ஆக சென்று வாருங்கள் மகன். அதுவே பெருச்சாளி ஏன் சாமி இங்கிட்டு இங்கிட்டு உண்ணி இருக்கு? ஏன் சாமி? சிவகாமி உண்மையிலே கோவம் வந்துடும், ஓயாம புடிச்சுக்கிட்டே இருக்க. நல்லா தோத்து கனியாதரா, கனியாதரா. கோபம். ஆக செந்தாமரை உலர்ந்தும் மலம்பும். ஆக இப்படிப்பட்ட இந்த இடத்திலே செந்தாமரை மலர் போன்ற திருமுகம் மலர்ந்தும் சுகவன். சாமி சாமி மாமா வெக்கப்பட்டு போயிட்டாரு. நீங்க என்னம்மா ஒரே தான் போட்டு மேலேயே நோக்கம் வந்து நான் இல்ல முனிவரை புரிய அவர் பாட்டு பேசவே ஏதோ என் பேர் சொல்லிதான் கூப்பிடுறாரு போல இருக்குன்னு நினைச்சோம். கனியக்கூடாது. என்ன கூப்பிட்டீங்க? எதுக்கு தான் சாமி கூப்பிட்டீங்க? உனக்கு என்னமா வேணும்? இல்ல நீங்க கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் ஓடி. உன்னையே கூப்பிடலாமா? என்னைய கூப்பிடலையா? ஒரு தோழியோட பேசுறேன், நீங்க போங்க. என் தங்கச்சி யாரு கூப்பிட்டாலும் வந்துடுறேன், நீங்க மட்டும் இல்ல. என் மானத்தை கெடுக்கிறதே நீங்க. சென்று வாருங்க. அன்னபூரணி செந்தாமரை மலர் போன்ற திருமுகம் மலர்ந்தும். அண்ணே என்னண்ணே? தங்கச்சி அன்னபூரணி சொல்லுண்ணே. சாமி அண்ணே கூப்பிட்டாலும் போயிருந்தேன். நீ சரியா நீ சரியான ஆம்பளை அண்ணன் தானே, உள்ள தங்கச்சி தானே உனக்கு. அண்ணே சீ டேய் ஓ போதா நீ போதா மாட்டி விட்டது மாதிரி ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வீட்டுல போகும்போது சண்டை வந்து திருமணத்தை மாட்டி விட்டது மாதிரி ஆரம்பிச்சிட்டேன். அகவந்தம் சுந்தர தமிழிலே கவிமாலை புரிந்து எந்தனிக்கே சூடி வரவேற்ற இருங்க சாமி, இங்க ஒரு பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு, அதுக்குள்ள அந்த அடுத்த பஞ்சாயத்து. நான் என்னமா சொன்னேன்? எங்க அண்ணன் என்னை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்க மாட்டேங்குது. சின்ன பையனா உச்சுன்னு கொடுத்துச்சு, கொடுக்க மாட்டேங்குது. என்னை தூக்கி உச்சுன்னு கொடுக்க சொல்லுங்க. ஏன் குடும்பத்துல உழ வைக்க ஆரம்பிச்சு எனக்கு வேணும். இல்ல, இப்ப கட்டி பிடிச்சுனாச்சும் ஒரு அந்த பையன் அண்ணே, என்னண்ணே? மலர்கள் எப்போதும் தங்கை உறங்குகிறாள். அண்ணன் மகளே 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை எப்படி இன்னும் மறக்க முடியாது. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சா இனிமேதான் பிரச்சனை நீ கூட ஆரம்பம். பேசக்கூடாது. உனக்கு எனக்கு தான் பிரச்சனை, உனக்கு எனக்கு தான். பேசுறது கேட்க மாட்டேங்குதா, அப்புறம் எப்படி பேசுறது? ஏன் மைக்கு சூப்பரா இருக்கு. செந்தாமரை மலர் போன்ற திருமுகமும் மலர்ந்தும் அகவந்தும் சுந்தர தமிழிலே கவிமாலை புரிந்து எந்தனிக்கே சூடி வரவேற்ற நீ என்றும் குறைவில்லாத நிறைவான புகழோடு தமிழ் கிழவன் தங்கவேலனி நல்லாசியுடன் குன்றிலிட்ட விளக்கொலியாய் அந்த குமரக்கடவுள் தங்கவேலன் துணையுடன் வாழ்வாயாக. இதுவரைக்கும் உன்னை சந்திச்சதில்லை. ஆக இன்னைக்கு ஒரு அருமையான சந்திப்பு, நம் இருவருடைய சந்திப்பு இந்த ரசிக பெருமக்களை சிந்திக்க வைக்கக்கூடிய சந்திப்பாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். எனவே உன்னிடத்திலே முதல் கட்ட கேள்வியா தானே
வந்திருப்பது காவல். உங்கள் பெயர்? வள்ளி. என்ன பெயர்? வள்ளி. 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 தந்தை பெயர்? நம்பிராஜன். தாயார் பெயர்? நங்கை மகனே. உடன் பிறந்தவர்? உடன் பிறப்பாது 7 பேரு. உடன் பிறந்தவர்? உடன் பிறப்பாது 7 பேருன்னு சொல்லிட்டேன். பிறக்காதவங்க 7 பேரு. ஆமா. பிறந்தவர்? பிறந்தவர்கள்லாம் கிடையாது. கிடையாது. அங்க வந்திருப்பது காவல். என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருதல் சிந்தனை. கருந்தினை செந்தினை. கருந்தினை யாருக்கு? செந்தினை யாருக்கு? கருதனை எங்களுக்கு செந்தில் வேல் முருகனுக்கு. செந்தினியை செந்தில் குமரனுக்கு படைப்பதற்கு என்ன காரணம்? காரணம் இல்லாமல் வருகின்ற சாமி காரணம் இருக்குது. ஏன்னா கருதனையோட தன்மை என்ன, செந்திலோட தன்மை என்ன அப்படின்னு இருக்கு இல்லையா? ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. பாருங்க, கருந்தனோட தன்மை என்ன அப்படின்னா உஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மை கருந்தனோட தன்மை. நாங்க எப்பவுமே மலை சார்ந்த பகுதியில் குளிர்ச்சியான இடத்துல குளுகுளுப்பாவே இருக்கும். அப்ப உடம்புல குளிர்ச்சியை அந்த உஷ்டமாக்கப்பட்டது ஏத்துக்கிறதுக்காக கருந்தனை சாப்பிடுறோம். ஆனா செந்தனையோட தன்மை என்ன அப்படின்னா அது குளிர்ச்சியை மட்டுமே கொடுக்கக்கூடிய தன்மை. ஏன் முருகனுக்கு செந்தனையை பிடிக்கும்? என்ன காரணம்? சிவபெருமான் நெற்றிக்கட்டாக ஆறுத்தப்படியாக பிறந்தார். இந்த ஆறுத்தீப்பரியும் அப்படின்னு நினைக்கும் போது என்னடா சிவபெருமான் நெற்றிக்குள்ள பிறந்தாரு, தீப்பரியா தானே பிறந்தாரு, அப்ப நெருப்பா இல்ல. நேரம் எங்க விழுந்தா சரவண பொய்கள். சரவண பொய்கள் தண்ணிக்குள்ள விழுந்தா என்னாகும்? தண்ணின்னு சொல்லு வைப்போம். ஆனா எப்பவுமே இப்ப கோபத்துல இருப்பாரு. என்ன காரணம்? சூரபதுமனை வதக்குண்ட காரணத்தினால் வெப்பம். கோபம் என்பது என்ன? வெப்பம். ஒரு மனிதனாகப்பட்டவன் பூலோகத்துல இருக்கா அப்படின்னா சாதாரண மனிதனா இருந்து என்ன பண்ணுவான்? கோபம் வந்துச்சுன்னு சொல்லி இப்படிலாம் கோபப்படாதா, கோபப்பட்ட உடம்புல உஷ்டம் ஏற்பட்டிருந்தா, சூடு ஏறிருந்தா, வேண்டாண்டா, கோபத்தை குறடா அப்படின்னு பெரியவாள சொல்லுவாங்க. அப்ப அதாவது மனிதனா இருந்தாலும் தெய்வமா இருந்தாலும் உடம்புல உஷ்டம் ஏற்படும். அப்ப நாங்க முருகனுக்கு செந்தனையை படைப்பதற்கு காரணம் அதுதான் சார். ஏன்னா முருகன் பிறந்தாரு. முருகன் பிறந்தது தாய் எடுத்து வளர்க்கலையில கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்க. கார்த்திகை பெண்கள் யாரு? 6 பேர். அம்பாத்துலா, நிறத்தினி, மேகேந்தி, வருஷேந்தி, அபரேந்தி. ஆக இப்படிப்பட்ட கார்த்திகை பெண்களால் வளர்ந்தவர். இருந்துட்டாலும் பெண்களுக்கு பெண்கள் போல இருக்கணும். ஏன்னா மதுரை பிறந்ததில்லை. மதுரையில பிறந்தவன் கண்ணகி. கண்ணகி வந்து மதுரையை எரிச்சா. ஆனா கண்ணகி மதுரையை எடுத்தது நியாயமா? நியாயம் இல்லை. ஏன்னா கற்பில் ஒன்றில் மட்டும் கண்ணகியை போல இருக்கணும். கண்ணகியை போல இருக்கணும். ஆனா கற்பில் மட்டும் இருக்கணும். ஏன் கற்பு உதாரணம் அப்படின்னாவே கண்ணகியை மட்டும் தான் சொல்லுவாங்களா? மற்ற விஷயத்தில் அந்த மணமகளை மறந்து விடணும். என்ன காரணம்னு தெரியுமா? பூம்புகாரில் பிறந்து புகாரில் இறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்? புகார் என்பது எங்க இருக்கு? நீங்க சொன்னீங்களே கண்ணகி எங்க பிறந்தா? இப்ப என்னைய பேச விடுறியா? இல்ல நீ பேசிட்டு? நான் அப்படிதான் பேசுவேன். என்ன சட்டமா? நீ பேசல ஊடாது. நான் எதுவும் பேசலனா பேசி பாருங்க. முடிஞ்ச பேசி பாருங்க பாப்போம். வீம்பு பேச்சு பேசாத. நான் வம்பு பேச்சு தான் பேசுவேன். வம்பா பேசுனேன்னா நானும் வம்பா பேசுவேன். அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். அப்புறம் அப்படியா? அப்படிதான். கண்ணகியே, கருப்பான இடும்பினையே, புன்னகையே, பூவே, புரட்சி கவிஞன் தீட்டி வைத்த காவியமே அப்படின்னு பாராட்டுறாருன்னு பார்த்தா உள்ளவடி உன் வாழ்க்கை உலகத்திற்கு உதவாத செல்லாத சிறுகாசு தானே. என்னையா கண்ணகிய செல்லாத சிறுகாசுன்னு சொல்றேன்னு கேட்டா, தொட்டு மாலையிட்ட தோகையர் கூடிய பின் விட்டு பிரிந்து வேறு திசையில் சென்று விட்டால் கண்ணீரை தினம் சிந்தி கண்மூடிதான் வாழ்வதுதான் பெண்ணிற்கு கற்பு என்றால் அந்த கற்பே இல்லாமல் போகட்டும். சந்தையில் விற்காத சரக்காகி போகட்டும். உப்புக்கடல் நோக்கி ஓராது செல்வது வியப்பில்லை. தப்பிக்கடல் நோக்கி உன் கணவன் தாவி செல்லும் பொழுதே அப்பப்பா இது என்ன அநியாயம் என்று கண்ணகி அணை ஒன்றை போட்டு தடுத்திருந்தால் தினமடத்து கிளி போல திருமகளை வாழ்ந்திருப்பாய். அறம்பாடி மதுரை அரசன் புகழ்சாடி பூநகரை தீயால் எரித்தாயே. மன்னவனும் ஆண்டதினால் மதுரையும் எரிந்ததினால் உன்னவன் உன்னிடத்தில் நிலையாக மீட்டானா? நீ மதுரையை எரிச்ச உன் புருஷ உயிரோட வந்தானா? அதுக்குத்தான் சொன்னாங்க, தாய்க்குளமே தாய்க்குளமே தங்க மகன் சொல்கின்றேன், வாய்ச்சொல் காரன் என்று வார்த்தைகளால் தள்ளாதே. கற்பில் ஒன்றில் மட்டும் கண்ணகியை போலிருங்கள், மற்றவற்றில் அந்த மணமகளை மறந்து விடுங்கள். இப்பொழுதும் அவளை போல் நிலை கொண்டிருந்தால் கடலில் சிக்கிக்கொண்ட கடுகு, கடல்ல கடுகு சிக்கினா விடுவாங்களா? இடையில இரும்பு சிக்கினா விட முடியுமா? அருமையான ஒரு கருத்து சொல்றீங்க. அதாவது உதாரணத்துக்கு கண்ணகி போல் வாழுங்க, கற்புக்குரிய கண்ணகி போல் வாழுங்க, ஆனா கோபம் கொண்ட கண்ணகி மான் வாழாதீங்கன்னு சொல்றீங்க. ஏன் நீங்க வந்து கண்ணகியை மட்டுமே சொல்றீங்களே? ராவன் சொல்லுவாங்க உலக நீதியாக,
உலக நதியாக ராமன், உலகத்திலேயே ராமன் பக்தன் போல் யாரும் இல்லை. ராமனுக்கு ஈடு கொடுக்க யாரும் இல்லை. ராமாயணத்துல ராவணேஸ்வரன் பெரியவனா ராமன் பெரியவனா அப்படின்னு கேட்டா ராமன் மீது ராமனை போல் ஒரு தெய்வமோ ஒரு மானிட பிறவியோ பிறந்தவள் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படிப்பட்ட ராமனே தன்னோட மனைவியாகப்பட்டவளை ஊர் மக்கள், அயோத்தி மக்கள் பேசுறாங்க. என்னடா 14 வருஷம் வனவாசம் போயிட்டு வந்துட்டாங்க, 14 வருஷம் வனவாசம் போயிட்டு வந்துட்டாலும் இவ கற்புக்குரிய சீதை சீதை சீதைங்கிறாங்க. 14 வருஷம் வனவாசம் போனவங்க 3 பேரு, ஆனா 2 பேரு ஆண்மகன், பெண்மகள் எங்க இருந்தா ராவணேஸ்வரன் கடத்தி சென்றார். எங்க? இலங்கையில. அப்ப 14 வருஷம் இலங்கையில இருந்தாலே இவ உண்மையாலுமே கற்பை சரியாதான் வந்தாளா? எப்படி போனாலும் அப்படித்தான் வந்தாளா? அப்ப கற்பை இழக்கலையா அப்படின்னு அந்த அயோத்தி மக்கள் எல்லாம் பேசுறாங்க. கண்ணானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் சொல்லுவாங்க. 1000 பேரு தன்னோட மனைவியை பேசினாலும் பேசினாலும் பெத்த தாயா இருந்தாலும் சரி, கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, மற்றவர்கள் பேசக்கூடிய பேச்சை கேட்க கூடாது. நம்ம பிள்ளை நமக்கு சரியா இருக்கா, நம்மளோட மனைவி நமக்கு சரியா இருக்கா, நம்மளோட தாய் நமக்கு சரியா இருக்கான்னு நினைக்கணும். ஆனா அப்படிப்பட்ட ராமனை என்ன பண்ணாரு? அயோத்தியில இருக்க மக்கள் எல்லாம் பேசுறாங்களே, உண்மையாலும் கற்புக்குரியவதானா? 14 வருஷம் எங்க இலங்கையில ராவணேஸ்வரன் தூக்கி எங்க கொண்டு அசோகனத்தில் வச்சிருந்தா, உண்மையாலுமே கற்பு கூட தான் வந்தாளா அப்படின்னு சொன்னதை கேட்டு தம்பியை கூப்பிட்டா லட்சுமணனை. லட்சுமணன், தம்பியே இங்கே வா, அழைத்து வா, உன் அண்ணியாரை அழைத்து வான் தாயாரை அப்படின்னு. எங்க கொண்டு போய் காட்டுக்குள்ள விடு. எங்க ஏன் காட்டுக்குள்ள விட்டுட்டு வா பேசுறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் தன்னோட மனைவிய சீதையாகப்பட்டவளை பேசுறாங்க. அதனால நீங்க கொண்டு போய் காட்டுக்குள்ள விட்டுட்டு வான்னு சொன்ன எவ்வளவோ தம்பி போராடுன. லட்சுமணனாகப்பட்டவன் ராமன் கணவனாய் இருந்தாலும் தன்னோட மைந்தனாகப்பட்டவன் லட்சுமணன். அண்ணா, நீங்க சொல்றத நான் கண்டிப்பா கேட்கணும். இருந்தாலும் என் தாய் கற்புக்குரியவள், அந்த பெண்மணி மாறி எவளும் கிடையாது. அப்படிப்பட்ட பெண்ணை நீங்க சந்தேகப்படலாமா? ஆனா நீங்க சொல்றதுக்காக நான் கொண்டு போய் காட்டுக்குள்ள விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எங்க மறுபடியும் மீண்டும் அந்த சீதையை காட்டுக்குள் விட்டுட்டு வந்தா. விட்டுட்டு வந்தா என்னாச்சு? திரும்பி வரும்போது மனசு உடைஞ்சு சஞ்சலத்தில் வந்தார் அங்க லட்சுமணன். இப்படி அண்ணன் சொன்னாரு, அயோத்தி மக்கள் எல்லாம் பேசுறாங்களே, அடுத்தவங்க ஊர் மக்கள் பேசுறாங்கன்ட்டு நம்ம அண்ணியாரை தாயாரை சந்தேகப்பட்டு கொண்டு போய் காட்டுக்குள்ள விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு மனசு வருத்தப்பட்டாரு. அதான் சொல்லுவாங்க, ராமன் போல் மனசு இறங்கினது யாரு இல்லைன்னு. ஆனா ராமனோட லட்சுமணன் பெரியாளா ராமாயணத்துல. சீதை போல் யாரும் இல்ல கற்புக்குரியவள். ஆனா சீதையே அப்புறம்தான், ஊர்மிழைதான் முதல். ராம காட்டுக்குள்ள போனாரு சரிதான், கூட லட்சுமணன் போனாரு. ஏன்? அண்ணன் போனதால தம்பி லட்சுமணன் போனார். ராம போனாரு, ராம கொண்டாடி சீதை நம்ம ஒரு புருஷன் போனாங்க. ஆனா பாருங்க, இந்த ஒரு விஷயம், இவங்க காட்டு வனவாசத்துக்கு போறாங்க. கைதேவி சொல்றா, 14 வருஷம் வனவாசம் போக வேண்டும், என் பரதனை மகனாகப்பட்ட பரதனாகப்பட்டவன் நாளாட வேண்டும். தாய் சென்ற கோவில் பிள்ளை தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை. அம்மா, நீங்க சொன்னது நான் பெத்தவள் கோசலையா இருந்தாலும் என்னை பால விட்டு சீராட்டி வளர்த்தவள் நீங்க சொல்றதை கண்டிப்பா நான் கேட்கணும் அப்படின்னு என்ன பண்றா? சொன்னா அப்பா கிட்ட கூட கேட்கலையா? தன்னோட சொத்து பத்து நீங்க சொல்ற மாதிரி சொந்த பந்த எதுவுமே கிடையாது. ராமன் போகும்போது தன்னோட அயோத்தி மண்ணை மட்டும்தான் முடியல துணியில முடிச்சு எடுத்துட்டு போனாரு. போகும்போது சீதை, நானும் என் கணவன் இருக்க இடம்தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி சீதையும் போக, லட்சுமணன் போறாரு. சரி, தன்னோட மனைவியிடம் சொல்லிட்டு போகணும் போறாரு. போன அறைக்குள்ள போனா என்ன ஆகுது? அவ சரியான அலங்காரம், கணவன் காட்டுக்குள்ள போறாருன்னு வருத்தம் இல்லை, அலங்காரம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருந்தாளாம். கோபம் கொண்ட லட்சுமணன், நான் காட்டுக்குள்ள வனவாசம் போறேன், 14 வருஷம் கழிச்சுதான் வருவேன், ஆனா நான் இதெல்லாம் தெரிஞ்சுமே இப்படி ஒரு அலங்காரத்தோடு இருக்காளே அப்படின்னு கோபம் கொண்டு போனானா. அதுக்கப்புறம் தான் தெரியும் ஏன் அலங்காரத்தோடு இருந்தானா. இவ அலங்காரத்துல கோபத்தை கொண்டானா தன்னோட கணவனாகப்பட்டவர் நம்மளை விட்டு செல்வார் அப்படின்னு 14 வருஷம் அண்ணனுக்காக விழித்திருந்து காவல் பார்த்தான் லட்சுமணன். ஆனா தன்னோட கணவனை
விழிச்சிருக்காருன்னு அவரோட தூக்கத்தையும் இரவும் பகலும் 14 வருடம் தூங்கிக் கொண்டே வாழ்ந்தவள் யாருன்னா ஊர்மிளை. அதான் ராமாயணத்துல சீதை போல் பெண்மணி எவ்வளவு இல்லைன்னு. ஆனா சீதைக்கு மேல் பெண்மணி அப்படின்னா ஊர்மிளை மட்டுமே முதல் சொல்லுவோம். பாருங்க, நீ கண்ணகி எடுத்துக்கலாமா, சீதை எடுத்துக்கலாமா, ஊர்மிளை எடுத்துக்கலாமா, ஏன் 5 பேர்த்துக்கு அடியா பத்தி பாஞ்சாலி எடுத்துக்கலாமா, இல்ல 5 பேர்த்தையும் நினைச்சு பிள்ளைய பத்தாலே குந்தி அவளை எடுத்துக்கலாமா? பெண்மணின்னு எடுத்துக்கிட்ட ராமாயண மகாபாரதத்துல இருந்து எல்லா இதிகாசம் அது இன்னொன்னு விஷயம். சத்தியவான் மனைவி சாவித்திரி தன்னோட உயிரவே எமனிடம் இருந்து காப்பாத்துனா புருஷனை. அது மட்டும் இல்ல, தன்னோட கூடையில சுமந்து சூரிய பகவான் ஒளி மேல படக்கூடாதுன்னு, கதிர் படக்கூடாதுன்னு கூடையில எங்க தொலைல தூக்கி சுமந்தா நலாயினியாகப்பட்டவள். நம்ம எல்லாம் பார்த்தா சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் இந்த பூலோகத்தில் வாழ்ந்த பெண்கள். அதோட இந்த கற்பையும் நீங்க சொன்ன மாதிரி கண்ணகையும் வாழ்ந்தார். அதான் சொன்னா பூம்புகாரில் பிறந்து புகாரில் இருந்தார். இன்னும் பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்களே கண்ணகி போல வாழலாம், ஆனா கண்ணகி போல் கோபம் கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட கண்ணகிக்கே இன்னும் செலவைத்து தினந்தோறும் தெய்வமாக வணங்கி வச்சுட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன், பெண்களுக்கு என்ன அழகு? பெண்களுக்கு என்ன அழகு? பொட்டழகு, பூவழகு, புன்னகை அழகு. பேசாம இருப்பதே அழகு. அப்படிதான் இருக்கணும். என்ன ஊமையா பேசாம இருக்கிறது? பெண்களுக்கு பேசாம இருக்கிறதா அழகு. ராமாயணத்துல சீதை, ஊர்மிளை, குந்தி தேவி இதெல்லாம் பத்தி அழகா சொன்ன. ஏன் இதே ஒரு பெண்மணி பெண்குலத்துல பிறந்தவரா யாரு? சிறிலாதேவியின் மகள் ஸ்ரீமதி. ஒரு நந்தவனத்துல நான் பார்க்க போகையில அவளோட அழகுல மயங்கிட்டேன். ஆமா, அவளை திருமணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்ப அவளை திருமணம் பண்ண போகையில அவங்க அப்பா அரண்மனைக்கு போய் சுயவரம் நடக்க போது என் மகளோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு மகரிஷியான நீங்க சொல்லுங்க, என் மகளோட கையை பிடிச்சு அப்படின்னு என்கிட்ட கேட்கையில உங்களுக்கு வரக்கூடிய இந்த மருமகன் சிவபெருமானின் அம்சம் கொண்டவன், எந்த லோகத்துக்கும் எந்தவித தங்கு தடை இல்லாம செல்லக்கூடியவன், எங்கேயும் வாழக்கூடியவன் என்று சொல்லிவிட்டு வைகுண்டம் போனேன். வைகுண்டம் போகையில பாட்ட நாராயணல நாளைக்கு சுயவரம் நடக்குது. இந்த உலகத்திலே அழகான ஒரு ஹரியான சிறி ஹரியான நீங்க தான். ஆனா அழகானவர் உலகிலே யாரு? மகாவிஷ்ணுவே அழகானவர். ஆனா அழகான ஹரியான உங்களை காட்டிலும் மிகவும் அழகான ஹரியாக என்னை மாற்ற வேண்டும் என்று வரம் கேட்கிறேன். பக்தா, நாரதரே இந்த வரம் உங்களுக்கு வேணுமான்னு கேட்கிறேன். கண்டிப்பா எனக்கு இந்த வரம் வேணும். அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அந்த வரத்தை கொடுக்கிறாரு. அந்த வரத்தை கொடுத்துட்டு நான் என்ன சொல்றேன், ஐயா நீங்களும் வரணும். எப்படி? சுயவரத்துக்கு நீங்களும் வரணும் அப்படின்னு இந்த மகாவிஷ்ணு சொல்லையில நானும் கண்டிப்பா வரேன். நவரத்னங்கள் அனைத்து அந்த மகாராஜாவின் அரண்மனைக்கு அனைத்து பொருட்களையும் நான் சுயவரத்துக்கு தானமா தரேன்னு மகாவிஷ்ணு வராரு. அங்க ஸ்ரீமதி மாலையை மாத்த வரா. நானும் அமர்ந்திருக்கேன், மகாவிஷ்ணு இருக்காரு, மற்றும் அந்த சுயவரத்துக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து அரசர்கள் இருக்காங்க. மாலையை மாத்த இந்த ஸ்ரீமதி வரா. வரையில பாருங்க, எனக்கு தான் மாலை இடுவான்னு நான் காத்திருக்கேன். அப்ப என்ன பண்ணாங்க தெரியுமா? இதுக்கு தேவலை நம்பவே கூடாது. யார ரொம்ப பேர் நான் தான் நம்ப மாட்டேன், என்ன எல்லா பேரும் நம்ப. ஒன்னையே சொல்லலமா, அங்க ஸ்ரீமதிய எனக்கு மாலை இடணும்னு நான் காத்திருக்கேன். அப்ப மகாவிஷ்ணுக்கு மாலைய போனேன். என்ன சும்மாவா? உங்களை கல்யாணம் பண்ணி என்ன சும்மா தான் கிடக்கணும்? ஏமா அப்படி நினைக்கிற? ஒட்டாங்குச்சி கூட ஒரு குச்சி. ஆச்சு என்ன எந்திரி போவான்றியா? என்னவா? இப்பதான் முருகன் வெளியே வர போறாரு, எந்திரி போவோம். 3:30 ஆயிடுச்சு. அப்ப இந்த மாலைய 5:30 இல்ல 5:25க்கு கல்யாணம். மாலையை மாத்தின உடனே எனக்கு ஏன் நீ மாலையை மாத்தலைன்னு கேட்கையில உங்க முகரையை பாருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டான். அழகா இல்லையா? ஓ முகரே இல்லம்மா, ஏன் முகத்தை
நான் போய் பார்க்கிறேன், குரங்கு மாதிரி இருக்கு. அது உண்மைதானே? ஆமாங்க, உண்மைதாங்க. அது உண்மைதான் சாமி. இப்பயா இல்ல இல்ல அப்ப அப்ப கொடுத்த சாபம் என்னையா, என்னைய இப்படி குரங்கா மாத்திட்டீங்க என் பாட்டை நாராயணன் கேட்கையில, நீதானையா இந்த உலகில் ஹரியான உங்களை காட்டிலும் சிறந்த ஹரியாக என்னை மாற்றுங்கன்னு கேட்ட வரம் கேட்டேன். அப்ப ஹரிக்கு இன்னொரு பெயர் குரங்கு. குரங்கு. அதான் நான் உன்னை குரங்கா மாத்தினேன்னு மகாவிஷ்ணு சொன்னான். அப்ப எப்படியும் உங்களுக்கு ஆசை வந்திருக்கு. அது இல்ல, இதுல என்ன ஒண்ணு காரியம் தெரியுமா? என்ன சொல்லுங்க. மகாவிஷ்ணுக்கே சாபம் கொடுத்தவன் நானு. ஓ, எந்த குரங்கா என்னை மாத்தினியோ அதே வானரப்படைகள் குரங்கு மூலமா உன் மனைவிய பிரிந்து எந்த குரங்கா என்னை மாத்தினியோ அதே குரங்க வச்சு உன் மனைவியை மீட்பேன் என்று சாபம் கொடுத்தேன். அதே அந்த ராமாயணம் நடந்தது. அதே குரங்கு படையை வைத்து வானரர் படையை வைத்துதான் உன் மனைவி இலங்கைக்கு பாலத்தை கட்ட உதவி புரிவார்கள், அந்த சீதையை மீட்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை கொடுத்திருக்கீங்க. அப்ப இந்த ராமாயணத்துக்கு யார் காரணம்? ராமாயணம் நான் சாபம் கொடுத்தனாலதான். சாபம் கொடுத்ததுனால இல்ல சாமி. அட நிறுத்துமா, நீங்க நிப்பாட்டுங்களே. சரி இம்பிட்டு விவரமா பேசுறிய, உட்கார்த்த முருகவராரு உத்தா எந்திரித்தா துட்டு உதறாத இம்பிட்டு விவரமா பேசுறிய. சரி, பஞ்ச பாண்டவர்கள் யாரு? தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஐவர் இருக்காங்க. இவங்களுக்கு போர் நடக்கும். இருக்கு, போர் நடந்து தானே இருக்கும். போர் நடந்துச்சு. சரி, அது நடந்த போர்ல எப்படி போர் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா உங்க பாட்டை சங்கெடுத்து வாயில வைப்பாரு, ஊத சங்கெடுத்து வாயில வைத்து ஊதுவாரு, ஊதுவார், சத்தமிடுவார், ஓசை ஓசை கேட்கும். ஏன்னா சங்கு என்பது என்ன, உங்க பாட்டை கையில வச்சிருக்கு. பாஞ்சசன்யம் என்ற சங்கை ஊத ஆரம்பிச்சார்னா அப்ப பஞ்ச பாண்டவர்கள் கௌரவர்கள் தயாரா இருப்பாங்க, போர் நடக்க போகிறது அப்படின்னு அந்த சங்க வச்சுதான் தெரிஞ்சுக்கிறது உண்மை. அந்த சங்கு எங்க யார் கையில இருக்கிறது? பஞ்ச பாண்டவர்கள். அது எங்க இருக்கு? அவங்கள்ட்ட தான் இருக்கு. எப்படி வந்துச்சு? அப்படி சொல்லுங்க, பேர் என்னன்னு கேக்குறீங்க. எப்படி வந்துச்சு? ஏன்னா பாஞ்சசன்யம் என்ற சங்கு யார் கையில இருக்கு அப்படின்னா மகாவிஷ்ணு கையில. இதே மாதிரி 5 பேர் 5 சங்கு வச்சிருக்காங்க. தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். தர்மன் கையில வச்சிருந்தது அனந்த விஜயம் என்ற சங்கு. பீமன் கையில வச்சிருந்தது பௌண்டதம் என்ற சங்கு. அர்ஜுனன் கையில வச்சிருந்தது தேவதத்தம் என்ற சங்கு. நகுலன் கையில வச்சது சுகேஷம் என்ற சங்கு. சகாதேவன் கையில வச்சிருந்தது மணி புஷ்பகம் என்ற சங்கு. அப்ப அனந்த விஜயம், பௌண்டதம், தேவதத்தம், சுகேஷம், மணி புஷ்பகம், இந்த 5 பேர் 5 சங்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ ஒரு சங்கு வெளியே வரும் பாருங்க. அந்த சங்கு திறந்து வச்சுக்கோங்க, மூடவே மூடாது. மத்தியில சாணம் போது அதனால சொல்றேன். சரிங்களா? நீங்க வந்த காரணம் என்ன சீக்கிரமா சொன்னீங்கன்னா அடுத்த வேலையை நான் ஆரம்பிப்பேன். நீங்க ஆரம்பிக்கல, நான் ஆரம்பிக்கிட்டா. நீங்க செய்யறீங்களா, நான் செய்யிட்டா? நான் வந்த காரணம் உனக்கு புருஷன் பார்த்துட்டு வந்திருக்கேன். நீங்க யாரு எனக்கு புருஷன் பாப்ப? என் முருகனை கேட்டா மொட்டையை போடுற, உடம்பை கேட்டா சட்டையை போடுற. நீங்க எனக்கு அப்பனா, மாமனா, சித்தப்பனா, பெரியப்பனா, பங்காளியா? நெருங்குமா, உனக்கு நான் சித்தப்பேன்னா, நான் உனக்கு சித்தப்பேன்னா. எப்படி சித்தப்பன் சொல்றீங்க? 8 வகை சித்து, அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிரகாமியை சித்துவோம். அப்ப அப்பன்ற முறையில இருக்கீங்க. சித்துக்கள் கட்டக்கூடிய அப்பன் சித்தப்பேன். அப்ப நீங்க எனக்கு அப்ப? ஆமா. நான் பிள்ளை. ஆமாமா. உண்மைதானே? உண்மைதான். அப்பா பிள்ளைங்கிறீங்க, இதுல என்ன வேறுபாடு? நீங்களும் உண்மை நம்புறீங்களா? அப்பா பிள்ளைங்க. ஆமாமா. சரி இருக்கட்டும். அப்பான்னு சொல்றீங்களா? நீங்க மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கீங்க. மாப்பிள்ளை அழகா இருப்பாரா? அழகானவர். அழகெல்லாம் தேவையில்லை, புழக்க வழக்கம் நல்லா இருக்குமா? இதென்ன புழக்க வழக்கம்? அது தெரியாம இருக்கீங்கன்னா நீங்க பழக்க வழக்கம். நீங்க எதுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கீங்க? சும்மா இருக்க வேண்டியதானே. நம்ம மாத்தி பேசுறேன். பழக்க வழக்கம். புழக்க வழக்கம்னு என்ன தெரியுங்களா? புழக்க காசை முன்னுக்கு வச்சா, கடவுளை பின்னுக்கு வச்சா, காசாலேசா காசாலேசா காசாலேசா. ஒரு மனிதனாகப்பட்டவனுக்கு காசு முக்கிய அவசியம். அப்படிப்பட்ட புழக்க வழக்கம் உள்ள வசதியானவரா மாப்பிள்ளை அப்படின்னு கேட்கிறேன். அதாவது இந்த கலியுகத்துல அவரை விட ஒரு மிக சிறப்பான ஒரு எந்த விதத்திலுமே குறைஞ்சாலே கிடையாது. அப்படிப்பட்ட புருஷன் யாருங்க சாமி? கூறுங்கள். இதோ கூறுகிறேன். வேலவனுக்கு வள்ளிக்கு தான் கல்யாணம், வரலாம் அந்த
பொண்ணு உனக்கு வாழ்க்கை சிறக்கு நானம்மா பிறவனுக்கு உனக்கு கல்யாணம் கதிரேசன் கார்த்திகேயன் உமா மகேஸ்வரின் பாலன் முருகன் தான் உனக்கு புருஷன். எனக்கு வேண்டாம் சாமி. பிடிக்கல 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 பிடிக்கல. சொல்லமன் வந்த கேளமா சும்மா சொல்லமன் வந்த கேளமா அது பகலும் இல்லை அவன் தைரி விடுத்து எதையும் உடனே நம்பாதே, ஏமாற்று கூட்டத்தில் சேராதே, அதையும் இதையும் பேசி சிலர் மனிதன் அறிவுரை நம்ப சாகாதே இருக்காங்க. இக்கணங்களை காக்கும் முருகப்பெருமான் எங்கே, இக்காட்டை காக்கும் நான் எங்கே, அழகில் சிறந்தவன் முருகன் அவர் மேல நான் கீழே. இது ஒத்து வருமா? என்ன மேல என்ன கீழே மச்சாமீச வீச்சருவா யாரை பார்த்து கூட்டி கொடுப்பேன் என்று கூறுகிறார். இன்று சூரியன் உதயத்திற்குள் உனக்கு என் மாப்பிள்ள முருகப்பெருமானுக்கு கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன். ஏட்டா முக்காடு போடாதா முருகி வரும்போது கல்யாணம் பண்ணும்போது முக்காடு போடக்கூடாதா? உங்களுக்கு கொஞ்சம் நேரம் முக்காடு எடுத்து விடுங்க. எடுத்து அந்த பக்கம் உசுப்புடுங்க. போதும் 10 மணிக்கு அந்த அக்கா புரண்டு படுத்துச்சு குப்புற முதுகு சுளுக்கி கிளப்பி உசுப்புடுதா. அக்கா இந்த குப்புற படுத்துக்க பாருங்க உசுப்புங்க. முத்து முத்தாவா பாடுவோம் பாருங்க. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக நான் எழுதி பாருங்க முருகன் ஐயா எந்திரிக்க ஐயா ரெங்கநாதர் பள்ளிக்கூடம் மாதிரி பிடிக்காது ஐயா. எனக்கு இப்படி படுத்தாவே பிடிக்காது. அது எனக்கு 5 மணிக்கு மேல படுத்தீங்கன்னு சுத்தமா பிடிக்காது. ஏய் இந்த தம்பி டே யூடியூப் அமைத்துடா கொஞ்ச நேரம் பேசணும்டா.